எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் விமர்சனம் செய்யறாங்க. பொறுக்க முடியல அவர்களால். எப்பொழுது நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிருக்கோம், அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் எங்களை பற்றி தான் நாங்கள் விமர்சனம் செய்யறோம். நாங்கள் யாரோட கூட்டணி வைத்தால் எங்களுக்கு கஷ்டமா இருக்குது. இவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே திமுக, காங்கிரஸ், அதோட விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, இப்படி பல கட்சிகள் அங்கே கூட்டணி வச்சிருக்கு. அந்த கட்சி தலைவர்களும் எங்களை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களோட கூட்டணி சேர்க்கின்ற விரும்புகின்ற கட்சியோட நாங்க கூட்டணி வைக்கிறோம். அதுல ஒரு விமர்சனம். எனவே அவங்களுக்கு பொறுக்க முடியல. ஏன்னா நாங்க கூட்டணி இல்லைன்னா அவர்களுக்கு எளிதா வரும் நினைக்கிறாங்க. அது ஒருபோதும் நடக்குது. இன்றைய தினம் நீங்க பாத்தீங்கன்னா சாதனை வேற ஏரியை நிரப்பி இருக்கிறோம்ல, இப்படி சாதனை ஏதாவது இந்த ஆட்சியில் செஞ்சிருக்கிறாங்களா? செய்யாட்டி போகுது. அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டத்தையாவது முழுமையா செயல்படுத்தி மக்களுக்கு நன்மை கிடைச்சிருக்கிறோம். அதுவும் இல்லைங்க. கூட்டணி சேர்ந்துட்டா பாஜகவா அதிமுக கணக்கு விட்டுருவாங்க. டிடிவி தினகரன் ஒரு கற்பனையா ஒரு கட்சி இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்கலாம். அவர் ஒரு கட்சி, அவர் ஒரு விமர்சனம் முன் வச்சிருக்காரு. யாரும் பேசுறதுக்கெல்லாம் கேள்வி ஏனென திட்டமிட்டு தவறான விமர்சனத்தை செஞ்சிட்டு அவர்களுக்கு யாராவது ஆதரிப்பார் என்று எதிர்பார்த்தார். அவர் நினைக்கிறது நடக்கல. அதனால இப்படிப்பட்ட வார்த்தையை கக்கி கொண்டு இந்த கூட்டத்துக்கு வருமா அந்த கூட்டத்தில் நாங்கள் ஏற்கனவே ஒவ்வொரு முறையும் நீங்க இப்ப 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற இந்த தேர்தலாம் பாருங்க. தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் சில நேரத்தில் கூட்டி வச்சிருக்கோம். சில நேரத்தில் தேர்தலுக்கு முன்பு ஒரு மாதத்துக்கு அறிவிப்புக்கு முன்பு ஒரு மாதத்துக்கு முன்பு கூட்டணி பேசி முடிச்சிருக்கோம். ஏன்னா அந்த கட்சி வழக்கு கூட்டணின்னு அமைச்சிட்டா அந்த கூட்டணிக்குள்ள ஒரு கட்டுப்பாடு. அதனால இங்க கூட்டணி சேர இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் சுதந்திரமா செயல்பட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி எல்லாம் இன்றைக்கு அவர்கள் சுயமா செயல்பட முடியல, சுதந்திரமா செயல்பட முடியல. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி நீங்க பத்திரிகையில பார்த்தேன், பல பேர் எதிர்ப்பு குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற